3 ஆசிரியர்களும் உடற்கல்வி மற்றும் இதர கல்வியை கற்றுக் கொடுக்க 5 ஆசிரியர்கள் இப்படி தரமான முறையில் இருக்கு. இதே முறை ஒரு வகுப்புக்கு குறைந்தது இருமொழி கல்வியை பிறப்பிக்கும் தமிழ்நாடு ஒரு வகுப்புக்கு ஒரு தமிழ் ஆசிரியரும் ஒரு ஆங்கில ஆசிரியரும் ஏன் ஒரு கணித ஆசிரியரும் இருந்தால் யாராவது தனியார் பள்ளிக்கு போவோம் அட்மிஷன் போட? சிறந்த முறையில் இருக்கமே, நாங்க ஏன் தனியார் பள்ளியை நோக்கி போறோம்? அடுத்ததாக ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை, நாய் பிரச்சனை, எல்லாருமே கேள்விப்பட்டீங்க. தெருநாய் பிரச்சனை. இப்ப அது தமிழ்நாடு பிரச்சனை, நாளைக்கு இந்தியா பிரச்சனை. தெரு நாய்களுக்கு சங்கம் இருக்கு, தெரு நாய்களுக்கு வந்து பாதுகாப்பு இருக்குது. தெருவில் போற ஆசிரியர்களுக்கு என்ன இருக்குது? எப்ப எங்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்படும்? பணி பாதுகாப்பு எப்ப வழங்கப்படும் சொல்லி கேட்கிறேன். நாய்களுக்கு காட்டும் முன்னுரிமை ஏன் ஆசிரியர்களுக்கு காட்டவில்லை நான் கேட்கிறோம். இன்னொரு அசம்பாவிதம் நடந்தது. அசம்பாவிதம் தான் சொல்லலாம். ஒரு தகுதி இருக்கு ஒரு எக்ஸாமுக்கு அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு ஆசிரியர்களுக்கு ஒரு அரசு பணிக்கும் 58 வயதுன்னு இருந்துச்சு. அதை 60 ஆக்கியது மிகப்பெரிய அசம்பாவிதம். அந்த 2 வருஷம் எக்ஸ்டென்ஷன் பண்ணதுனால எத்தனையோ லட்சக்கணக்கான தகுதி வாய்ந்த ஆசிரியர்கள், ஏழை எளியவர்கள் பாதிக்கப்பட்டார்கள் என்பதுதான் உண்மை. இன்னைக்கு நல்லா இருக்கும், அந்த சட்டம் வரும்போது அப்பா 60 பண்ணிட்டாங்கன்னு. அவருக்கே 55 வரும்போதுதான், அந்த முதுகு தேயும் போதுதான், தன்னோட குடும்பத்திலிருந்து பிரிஞ்சு இருக்கும் போதுதான் அது பெரிய ஆபத்துன்னு அவருக்கே புரியும். மதிப்புக்குரிய சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய நடுவர் அவர்கள் நீட் தேர்வை விட கொடுமையான ஒரு தேர்வு ஒன்று இருக்குன்னு சொல்லியிருக்காரு. யாருக்காச்சும் தெரியுமா? நீட் தேர்வை விட கொடுமையான ஒரு தேர்வு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஆசிரியர் தகுதி தேர்வு. எத்தனை வருஷம் கழிச்சு? 13 வருஷம் கழிச்சு அவர் சொல்லியிருக்காரு. நான் மனமாற அதை வந்து வரவேற்கிறேன். அந்த கொடுமையில் எங்களை மீட்டு கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கோம். அட்டெம்ப்ட் மர்டர்னு வாங்க, நாங்க 4 முறை அட்டெம்ப்ட் ஆயிருக்கோம். 4 முறை கொண்டு கூராய்வு பண்ணி போஸ்ட்மார்ட்டம் பண்ண பிணமாக நின்று கேட்டுக்கிறாங்க. எத்தனை முறை கொள்ளுவீங்க? எத்தனை முறை நாங்க இறந்துட்டோம்? 4 முறை இறந்ததுக்கு சமம் 4 தகுதி தேர்வு. ஒரு முறை உயிர் கொடுத்திருக்கலாம் நியமன தேர்வு மூலமா முழு காலைப்படி இடத்தை நிரப்பி. 13 வருஷமா இருக்கக்கூடிய எங்களுக்கு ஏன் மறு தேர்வு வேண்டாம்னு சொல்றோம்? 13 வருஷமா காத்துட்டு இருந்தோம், அதனால மறு தேர்வு வேண்டாம்ன்றோம். தகுதி இல்லாம கேட்கிறோமா? தகுதியோட கேட்கிறோம். மார்க் இல்லாம கேட்கிறோமா? மார்க்கோட கேட்கிறோம். குவாலிஃபையோட கேட்கிறோம். தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ் எல்லா சப்ஜெக்ட்ல புலமையோட இன்னைக்கு எம்பில் பிஹெச்டி பண்ணியிருக்கோம். எக்ஸ்டென்ஷன் உங்களுக்கு எவ்வளவு டிகிரி வேணும்? இன்னும் எல்லாமே இருக்கு. தேர்வுக்கு பயப்படுற ஆள் நாங்க கிடையாது. எந்த தேர்வையும் எதிர்கொள்வோம். எத்தனை தேர்வையும் எதிர்கொள்வோம். எதிர்கொண்டே இருப்போம். தேர்வே வச்சிட்டு இருக்கிறத இன்னும் ஒரு 13 வருஷம் முடிஞ்சு போச்சு. இன்னும் ஒரு 12 வருஷம் ஆச்சுன்னா கின்னஸ் புக்ல எங்க பேர் வரும். 25 ஆண்டுகள் தகுதி தேர்வு மட்டுமே எழுதி வேலைக்கே போகாத ஒரு குரூப் கின்னஸ் சாதனையில் இடம் பெற்றது அப்படின்னு ஒருவர் வச்சுக்கோங்க. அந்த ரெக்கார்டையும் நாங்களே தரோம். இன்னும் எத்தனை ரெக்கார்டு வேணும்? 13 வருஷத்துல 4 முடிச்சிட்டோம். இன்னும் 4 தேர்வு வச்சு கின்னஸ் புக்ல எங்க பேர் வரணும். அதுக்கு நாங்கள் பரிந்துரைக்கிறோம், மனதார பரிந்துரைக்கிறோம். ஸ்கூல்ல இன்னைக்கு தற்காலிக ஆசிரியர்கள் இருக்காங்க. யார் அந்த தற்காலிக ஆசிரியர்கள்? நம்ம கூட்டத்தில் தான் இருக்காங்க. வேற வழி இல்லை. குடும்பத்துல பிரச்சனை. 10,000 இருந்தா தான் தெருநாயே மதிக்குது. வீட்டுல இருக்கிறவன் எப்படி மதிப்பாங்க? பணம் இருந்தாதான் இன்னைக்கு சமூகத்துல மதிப்பு. கல்வியை கத்துக்கிட்டு தகுதியோட இருந்து ஏன் வீட்டுல முடங்கி கிடக்கணுன்றதுக்காக தான் அந்த தற்காலிக ஆசிரியர் பணிக்கு நாங்க போறோம். விரும்பி எல்லாம் போல, விரும்பி ஏத்துக்கல, மன கசப்போட ஏத்துக்கிறோம், மன வருத்தத்தோட ஏத்துக்கிறோம். வீட்டுல மெதி வாங்க முடியல, காது வழியா, அதனால ஸ்கூல் போறோம். தற்காலிக ஆசிரியர்கள் இங்கதான் இருக்காங்க, ஆனா நாங்களே அது வேண்டான்றோம். ஏன்? கோவிட் டைம்ல, கொரோனா டைம்ல கல்வி பாதிக்க கூடாதுன்றதுனாலதான் தற்காலிக ஆசிரியர் தொடர்ந்தீங்க. உயர் நீதிமன்றம் வலியுறுத்துச்சு. தற்காலிக ஆசிரியர் முறை மிகப்பெரிய ஆபத்து. அது அபத்தமானது, ஆபத்தானது, வேண்டாம், நிரந்தர ஆசிரியர்கள் வேண்டும். அப்போதுதான் அரசு பள்ளியில சேர்க்கை அதிகமாகும் ஒரு பாயிண்ட் சொல்லுச்சு. என்ன அதிகமாகும்? சேர்க்கை அதிகமாகும். ஆனா தற்காலிக ஆசிரியர் முறை தொடர்ந்தே இருந்தது இந்த அரசு. கல்வி பாதிக்க கூடாது, அதனால தற்காலிக ஆசிரியர்கள் இருந்தார்கள். கண்டிப்பாக அவர்களும் நாங்கள் தான். ஆனா இன்னைக்கு 22,000 பேர் தகுதியோடு இருக்கும் பொழுது தற்காலிக ஆசிரியர் எதற்கு என்ற கேள்வியை நான் முன்வைக்கிறேன்.
தகுதியுள்ள நாங்கள் இருக்கும்போது தற்காலிக ஆசிரியர் எதற்கு? என்ன தேவை இருக்கு சார்? ஒரு ஸ்கூல்ல நிரந்தரமான ஒரு 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 பையனை கவனிக்கிறதுங்கிறது கிட்டத்தட்ட சைக்காலஜிக்கல் மெத்தட். ஒரு 1ஆம் வகுப்புல இருக்கிற மாணவனை 5ஆம் வகுப்பு வரை கரை சேர்க்கணும்னா அவன் 1ஆம் வகுப்புல அவனோட மென்டல் எபிலிட்டி என்ன இருக்குது, அவனுக்கு எந்த அளவுக்கு எஜுகேஷனை கொடுக்கலாம், எந்த அளவுக்கு மேத்ஸ் நாலேஜ் கொடுக்கலாம், எந்த அளவுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் கொடுக்கலாம்னு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு தான் தெரியும். எங்கேயோ பகுதியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியாது, தற்காலிகமா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியாது. டீச்சர் ட்ரைனிங் படிச்சு 2 வருஷம் ஸ்கூல்ல வந்து ட்ரைனிங் எடுத்து பலவிதமான மாணவர்களை, கிராமப்புறத்திலிருந்து அர்பன் வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவர்களை யாரு என்ன ஏது உளவியல் அடிப்படையில் அவனை புரிந்து கொண்டு அவனுக்கு கல்வி எப்படி வழங்க வேண்டும் என்ற மருத்துவர்கள் தான் இந்த ஆசிரியர்கள். கல்வி மருத்துவர்கள், கல்வி புரட்சியாளர்கள், கல்வி சேவகர்கள். எங்களுக்கு எந்த பட்டம் கொடுத்தாலும் தகாது. நாங்கள் பட்டங்களை விரும்பவில்லை, எங்களுக்கு பணி வேணும். பணியை தவிர நாங்கள் எதுவும் கேட்கல. அதற்கு அடுத்ததாக ஒரு மெடிக்கல் ஷாப்ல போனீங்கன்னா எல்லா மருந்துக்கும் எக்ஸ்பிரி டேட் இருக்கும். ஆனா காலாவதி ஆகாத ஆசிரியர்கள் விஷமே இல்லை எங்க கிட்ட. தொடர்ந்து எங்க கிட்ட எஜுகேஷன் தான் இருக்கும். நீ என்ன புஷ் பண்ணாலும், எங்க நீ என்ன குடோன்ல போட்டு பதிக்க வச்சாலும் காலாவதி ஆக மாட்டோம். கல்வியை தான் கொடுப்போம், கொடுத்து கொண்டே இருப்போம். என் நாக்கு இருக்கிற வர, என் மூச்சு இருக்கிற வர, எனக்கு நினைவு இருக்கிற வர நான் கல்வியை கொடுத்துக்கிட்டே இருப்பேன். வேற எந்த துறையாரும் யாரையும் கொடுக்க முடியாது. They are retired. நாங்க இல்ல, நாங்க எந்த காலத்துக்கு ரிட்டையர்டே கிடையாது. சவக்குழியில் போகும் வரை கல்வி கத்து கொடுத்தே இருப்போம். 6 அடிக்கு 2 அடி நோடுற அதான் கரெக்டா இருக்குன்னு சொல்லுவோம். உள்ள போற வரைக்கும் கத்து கொடுப்போம். எனவே அடுத்ததா இன்னும் ஓபனா சொல்லணும்னா, ஒவ்வொரு ஊர்லயும் வந்து அருங்காட்சியகம் இருக்கும், எல்லாம் பார்த்திருப்பீங்க. அந்த அருங்காட்சியகத்துல காலத்தால் முற்பட்ட, காலத்தால் பிற்பட்ட, தேவையான தேவையில்லாத ஒரு வித்தியாசமான ஒரு பொருள் எல்லாம் அருங்காட்சியில வைக்கணும். கிட்டத்தட்ட 22,000 பேர் அருங்காட்சியகத்தில் வைக்கக்கூடிய இடம் ஏதாவது இருந்தால் தமிழ்நாட்டில் பரிந்துரைக்க வேண்டும். எங்களை அரிய பொருளா அறிவிங்க, அதிசய பொருளா அறிவிங்க. தேர்வு மட்டும் எழுதி வேலையே இல்லாத அதிசய பொருளே ஆசிரியர்களே 22,000 பேரு. சிரிக்கிறீங்க, வேற வழி இல்ல, சிரிச்சுதான் சிரிச்சுதான் மனவழியை போக்க வேண்டும் என்பதற்காக அப்பப்ப இந்த குட்டி நகைச்சுவை எல்லாம் வரும். வலியை வேதனையை சிரிச்சுக்கோன்னு சொல்றான். சிரிச்சுட்டே சொல்லு, அந்த கருத்து ஈஸியா போய் சேர்ந்துடும். அழாத புலம்புறன்னு சொல்லிடுவான். வித்தியாசமான முறையில சொல்லிப்பாரு, அது போய் ரீச் ஆயிடும். அதுதான் நாங்கள் முயற்சிக்கிறோம். அடுத்ததா குவாலிஃபை பத்தி சொன்னாங்க ஒரு மேடம். நாங்க குவாலிஃபை ஆயிட்டோம், குவாலிஃபை டீச்சர். நான் அதுக்கு ஒரு புது பேரு வைக்கிறேன். தேர்வு எழுத பிறந்தவர்கள், தேர்வை மட்டுமே எழுத பிறந்தவர்கள். ஏன்னா நெத்தில எழுதி ஒட்டி இருக்கு. தேர்வு எழுத பிறந்தவர்கள் எங்க இருக்கீங்க? வாங்க, 500 ரூபாய் கட்டுங்க, அடுத்த தேர்வுக்கு 2000 கட்டுங்க, வாங்க தேர்வு எழுத பிறந்தவர்களே. தேர்வை மட்டும் எழுத பிறந்தவர்களே, வேலையை கேட்டுறாத, கேட்டால் பாவம். அரசுக்கு செய்யணுன்ற நோக்கம் இருக்கு. மத்தியிலும் மாநிலத்திலும் இடி என்றால் நசுக்கப்படுவது நாங்களா? நாங்கள் ஏன் நசுக்கப்பட வேண்டும்? எங்களுக்கு ஆதரவு கரம் கொடுங்கள் என்று தான் கேட்கிறோம். சட்டமன்றத்தில் அறிவித்தீர்கள், சிலாபித்துக் கொண்டு வரவேற்றோம். ஆனால் சட்டமன்றத்தில் அறிவித்ததாகவே இருக்கிறது. தேர்தல் வாக்குகளில் தெரிவித்ததாகவே இருக்கிறது. எப்போது நடைமுறைக்கு வரும்? நடைமுறைத்தை தட்டி தான் பணி எழுந்து ஓடு அப்படின்னு சொல்ல. இப்போ ஓடுறோம். எத்தனை ரன்னிங் ரேஸ் ஓடணும்? ஓடுறோம், ஓடிக்கிட்டே இருப்போம், கல்வியை வழங்கிக் கொண்டே இருப்போம் என தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாம ஒரு அரசு பள்ளியில சேர்க்கை வீதத்தை அதிகப்படுத்தணும். என்ன பண்ணோம்? தனியார் ஸ்கூல் என்ன பண்ணுதோ அதை பண்ணு, வேற எதுவும் பண்ணாது. அவன் பஸ் விடுறானா, நீ பஸ் விடு. ஒரு வகுப்புக்கு 4 ஆசிரியர் போறாங்களா, ஆசிரியரை போடு, காம்பவுண்ட் வால் போடு, சிசிடிவி போடு, ஆர்ஓ வாட்டர் போடுங்க. ஸ்கூலுக்கு வந்து பெரிய பெரிய விஐபி எல்லாம் கூட்டு வரீங்க, நடிகர்கள், சமூக ஆர்வமிக்க நடிகர் எல்லாம் கூட்டு வரீங்க. அந்த மாதிரி 4-5 பேர், வருஷத்துக்கு 4 பேரை கூட்டு வா. கல்வியை புகட்டு. மாண்புமிகு அண்ணன் அந்தரிதாசு போல 35 வருஷம் சமூக சேவையில் உள்ளார். பல இடங்கள் அவர் பேசி நான் கேட்டிருக்கேன். அண்ணனை போல கொண்ட ஆளுமைகளை கொண்டு பள்ளியை நிர்வகித்தல் எப்படி, கல்வியை கொடுத்தல் எப்படி, அரசு பள்ளியில் சேர்க்கை உயர்த்தது எப்படின்னு ஒரு மாநாடு நடத்து, ஒரு மீட்டிங் நடத்து. அதுதான் எஸ்என்சிக்கு வேலை. அந்த வேலையை மட்டும் எஸ்என்சி செய்ய வேண்டும் என நாம கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டும் இல்லாம எட்டும் எழுத்தும் ஒரு திட்டம் அரசு அறிவிச்சது. காலை உணவு திட்டம் மிகுந்த சிறந்த திட்டம். பல நாடுகள் எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொண்டு செய்யும் திட்டம்.
காலை உணவு திட்டம் சிறந்தது போலதான் எண்ணும் எழுத்தும் திட்டம் கூட சிறந்த திட்டம் தான். ஆனால் அந்த எண்ணை அறிவிக்க, அந்த எண்ணை கற்றுக் கொடுக்க கணித ஆசிரியர்கள் இருக்கிறார்களா? எழுத்தை அறிவிக்க தமிழ் ஆங்கில ஆசிரியர்கள் இருக்கிறார்களா? தமிழ்நாடு இருமொழி கொள்கையில் இருக்கக்கூடிய ஒரு திட்டத்தின் பாலிசி அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் 1 to 5 வரைக்கும் தான் நீங்க தாய்மொழியை கற்றுக் கொடுக்கவே முடியும். சரியான தமிழ், நியாயமான தமிழ், சங்க தமிழ் அதெல்லாம் கூட கத்துக்க வேணாம். அகர வரிசையில அந்த தமிழை கத்துக்கிறோம்னா கூட 1 to 5 தேவை. அந்த 1 to 5 அதாவது 1 to 5 வரை இருக்க தொடக்கப்பள்ளி. ஏன் அதுக்கு பேர் தொடக்கப்பள்ளி? மாணவர்களோட எதிர்காலம் அங்கதான் தொடங்குது, அதனால அதுக்கு தொடக்கப்பள்ளி. அந்த தொடக்கப்பள்ளியை செம்மைப்படுத்த என்ன செய்ய வேண்டும், சிறப்படைய செய்ய என்ன வேண்டும் அப்படின்னா இருமொழி கொள்கையை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். எப்படி? ஒரு வகுப்புக்கும் கட்டாயமா தமிழ் ஆசிரியர் இருக்கணும், நீங்க இங்கிலீஷ் டீச்சர்ஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். தனியார் பள்ளியில அபாக்கஸ் மெத்தட்னு ஒண்ணு இருக்கு. அபாக்கஸ்னா அப்பாவை காணும்னு சொல்லுவான் நம்மால். அபாக்கஸ்னா என்னன்னு தெரியும்? அப்பா காசா, அப்பா கிட்ட காசெல்லாம் வாங்கிட்டேன். அபாக்கஸ் மெத்தட்னா என்னன்னு தெரியல. எண்ணும் எழுத்தும் திட்டம்னா புரியல. என்ன கத்துக்கணும், என்ன எழுத்த கத்துக்கணும்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு மாணவர்கள் வந்து தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். எனவே தமிழக அரசு செயல்படுத்தும் அடுத்த திட்டத்தையும் வரவேற்கிறோம். நாங்கள் திட்டத்தை 2ஆக பார்க்கிறோம். 1 இலவச திட்டம், அது வேற கணக்கு. அது எதுக்காக கொடுக்கறாங்க, ஏன் கொடுக்கறாங்கன்னா திட்டங்கள் போய் மக்களை சேரடைய வேண்டும், மக்கள் இந்த அரசின் மீது நம்பிக்கை பெற வேண்டும் என அந்த ஒரு மாதிரி திட்டங்கள் இருக்கு. பள்ளிக்கு கொடுக்கிற திட்டத்தை நாங்க வேற மாதிரி பார்க்கிறோம். பள்ளிதான் ஒரு கல்வி, அதாவது ஒரு பள்ளி மூலியமா கல்வி கொடுத்தாதான் அந்த கல்வி மேம்பாடு அடையும். அந்த மேம்பாடு தான் மாநிலத்தை உயர்த்தும். அதனால் கல்வியில் ஒரு புறம் உயர வேண்டும், அதோட பேசிக் ஸ்ட்ரக்சர், அதாவது தொழில் அடிப்படையில மக்கள் முன்னேற வேண்டும் என்று பல திட்டங்களை பெண்களுக்கு வந்து அறிவித்திருக்கிறார்கள். அந்த பெண்களுக்கு அளித்த திட்டத்தின் அடிப்படையில் ஒரே ஒரு கேள்வி நாங்கள் கேட்கிறோம். தமிழ்நாட்டுல ஆசிரியர் தேர்வுல எந்த தேர்விலையுமே பெண்களுக்கு நேரடியாக 50% இடஒதுக்கீடு கிடையாது. இந்த ஒரு தேர்வில் மட்டும்தான் இருக்கிறது. இந்த ஒரு தேர்வை மட்டும் நம்பி 55 வயசை கடந்து கூட இந்த தேர்வுல எப்படியாச்சும் போஸ்டிங் போட்டுருவாங்க நம்பி இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறாங்க. பெண் கல்வியை ஊக்குவிக்கும் அரசு, பெண் உரிமையை ஊக்குவிக்கும் இந்த அரசு, சமூக நீதியை நிலைநாட்டிடும் இந்த அரசு, பெண்களுக்கு சரியான முறையில் இந்த திட்டத்தை சென்றடைய வேண்டும் என்றால் இதில் உள்ள அனைத்து பெண் ஆசிரியர்களுக்கும் ஆண் ஆசிரியர்களுக்கும் பணி நியமன ஆணை வழங்க வேண்டும். இதுதான் சமூக நீதி. மாணவர்களுக்கு சரியான கல்வியை கொடுப்பதுதான் சமூக நீதி. தரமுள்ள தகுதியான ஆசிரியர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்குவதுதான் சமூக நீதி. தனியார் பள்ளிக்கு இணையாக அரசு பள்ளியை கொண்டு வருவதுதான் சமூக நீதி. தாழ்ந்து இருக்கக்கூடியவனை உயர்த்துவதுதான் சமூக நீதி. இந்த சமூக நீதியை மீட்டு தர வேண்டும் என்றுதான் சமூக நீதி போராட்டம் என்ற ஒரு கோரிக்கையை நாங்கள் வந்து வச்சிருக்கோம். ஒரு IAS ஆகணும்னா 2 வருஷம் போயிட்டு UPSC படிக்கணும், ஒரு காலம் இருக்கு. ஒரு IPS ஆகணும்னா காலம் இருக்கு. MBBS ஆகணும்னா காலம் இருக்குது, 5 வருஷம் 6 வருஷம் படிக்கணும். அடுத்தது வந்து IAS பார்க்கணும், கண்டிப்பா உள்ள போயிடுவாங்க. ஆனால் தேர்வை மட்டும் எழுதி ஆசிரியர் பயிற்சி படிச்சு அதுக்கடுத்து தேர்வு நடத்தி இன்னும் எத்தனை வருஷம் எங்களுக்கு காலம் இருக்கு, எங்களுக்கு ஒரு கார்டு போட்டு கொடுத்துருங்க, நீங்க இத்தனை வருஷத்துக்கு தான் நீங்க தேர்வு ஆசிரியர் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்டு போட்டு கொடுத்துருங்க. மேலும் ஒண்ணு கேட்டுக்கிறேன், ஒரு ஆதார் கார்டு இருக்குங்க. ஒரு ஆதார் கார்டு வச்சு ஒரு மனுஷனோட ஜாதகத்தை எடுக்கலாம். எங்களோட ஆதார் கார்டு எல்லாம் கொடுக்குறேன், என் ஜாதகத்தை எடு, நான் கோடீஸ்வரனான்னு பாரு, என் அப்பா கோடீஸ்வரனான்னு பாரு, என் அப்பா அம்மா கல்வி கத்திருக்கிறாங்களான்னு பாரு, தொழிலதிபர்களான்னு பாரு, என்னோட பொருளாதாரம் முன்னேறிக்கான்னு பாரு, என் குடும்பத்துல எத்தனை பேர் வறுமையில் இருக்காங்கன்னு பாரு. அது அடிப்படையில் வச்சாவது மனசாட்சி அடிப்படையில் பணி நியமன ஆணை வழங்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். எனவே மதிப்புக்குரிய ஆளுமைகள் பேச முன் வந்திருக்கிறார்கள். எனவே எல்லாருக்கும் பணி எனக்கும் பணி என்ற சித்தாந்தின் அடிப்படையில் தான் செயல்படுகிறோம். ஏன் அனைத்து காலி பணியிடும் கேட்கிறோம்? 13 வருஷத்துக்கு 1000 போஸ்ட் போட்டிருந்தா நாங்க ஏன் எல்லாருக்கும் கேட்கிறோம்? எதுவுமே போடல, எல்லாருமே தகுதி, எல்லாருக்கும் குவாலிஃபைட் சர்டிபிகேட் இருக்கு, ஏன் கேட்க கூடாது? கேட்கறது என்னோட உரிமை, செய்வது அரசு கடமை, அரசு கண்டிப்பாக செய்யும், செய்ய வேண்டும் என கோரிக்கை வைக்கிறோம். இந்த கோரிக்கை 6 அம்ச கோரிக்கையை நாங்க வச்சிருக்கோம். அரசுல நிதி உதவி பெறும் பள்ளின்னு ஒண்ணு இருக்கு. அரசு நிதி உதவி பெறும் பள்ளின்னா அந்த பள்ளிகள்ல ஏழ்மையா இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி, அதாவது கரடு முரடல் இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து கல்வியில பாதிக்கப்படக்கூடாதுன்னு அரசு நிதி உதவி கொடுத்து இயங்கும் பள்ளி தான் அரசு நிதி உதவி பள்ளி.
ஆனால் அந்த அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளுக்கு நிதி உதவியை கொடுத்துட்டு ஆசிரியர் ஏன் போடுறீங்க? நிதி உதவியை வாங்கி கொண்டு நேரடியாக ஆசிரியர் நியமனம் பண்ணக்கூடாது. அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளில் கூட தகுதி உள்ள ஆசிரியர்களை நியமிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். இங்கே உள்ள காவலர்கள் அனைவரும் காவலர் உடல் தகுதி தேர்வு இதெல்லாம் எழுதிட்டு தான் ரிட்டன் டெஸ்ட் இருக்கும், பிசிக்கல் டெஸ்ட் இருக்கும். எல்லா தகுதியிலையும் ஜெயிச்ச பின்னாடி தான் அவர்களுக்கு வந்து பணி நியமன ஆணையை வழங்கியிருப்பாங்க. அந்த மாதிரி எங்களுக்கு கிட்டத்தட்ட 4 முறை தகுதி தேர்வு வச்சுட்டாங்க, நியமன தேர்வும் வச்சுட்டாங்க. இன்னும் எத்தனை தேர்வு வைத்தால் நாங்கள் பணி நியமன ஆணை பெறுவோம் என சட்டமன்றத்தில் அறிவித்தால் கூட போதும். இன்னும் ஒரு 10 டெஸ்ட் எழுதுங்க, 15 டெஸ்ட் எழுதுங்கன்னு சொல்ல போறீங்களா? அதற்கு கூட நாங்கள் தயாராக இருப்போம். மாண்புமிகு உச்ச நீதிமன்றம் செப்டம்பர் 1ஆம் தேதி 2ஆம் தேதி ஒரு தீர்ப்பு அறிவிக்கிறாங்க. பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கும் தகுதி தேர்வு தேவைன்னு. எனக்கு கத்துக் கொடுத்த ஆசிரியர்களுக்கு 45-50 வயசு, 55 பிளஸ் கூட இருக்கலாம். அவங்களுக்கு ஒரு தேர்வு வைக்கும் போது எனக்கு வலிக்குது. என் ஆசிரியரை சோதிக்கிற நீ, என் ஆசிரியர் நல்லா இருந்ததுனால தான் நான் இங்க இருக்கேன், நான் 4 டிகிரி படிச்சேன், வெறுமனே படிச்சுட்டு வரல, என் ஆசிரியரை சோதிக்கிறாருன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கோபம் இருந்தது. ஆனாலும் உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பை நாம வந்து வரவேற்றுதான் ஆக வேண்டும். அதை மறுக்கிறது ஏத்துக்கிறது அரசோட கொள்கை முடிவு. இருந்தாலும் ஒரு முறை 45 வயசுல இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் தேர்வு எழுதுவதற்கு இவ்வளவு கஷ்டம்னு ஃபீல் பண்ற நீங்க 13 வருஷத்துல 4 முறை தேர்வு எழுதி இருக்கோம். எங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கும். ஒரு முறை கூட நாங்க இன்னும் அந்த ஸ்கூல் படிக்கிறதுல கால் எடுத்து வைக்கலையே. தேர்வு எழுதக்கூடிய பள்ளி அறிஞர்கள் கால் எடுத்து வைத்துதான் நாங்க உள்ள போயிருக்கோம். ஒரு தேர்தல்கள தான் நாங்க போயிருக்கோம். இன்னும் ஆசிரியர்களா நாங்க வந்து உள்ள நுழையல. எனவே அந்த வாய்ப்பை உருவாக்கி தர வேண்டும். தகுதி உள்ள அனைவருக்கும் பணி நியமன ஆணை வழங்க வேண்டும். தற்காலிக ஆசிரியர் முறை நீக்க வேண்டும். சட்டமன்றத்தில் 19,260 அறிவித்த காலி பணியிடங்கள் அதிலுள்ள தொடக்கப்பள்ளி காலி பணிகளை முழுமையாக நிரப்ப வேண்டும். தேர்தல் அறிக்கை 177 அறிவித்த அனைவருக்கும் காலி பணியிடத்தை ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் கொடுப்போம் என்ற அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்டு இந்த வருகை புரிந்துள்ள அனைத்து ஆட்சிகளுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெற்றுக் கொண்டேன். நன்றி, வணக்கம்.